என்ன மாமா யோசிச்சுக்கிற? பாம்புனிமா நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணி நினைக்கிறேன். ஐயா இன்னும் அப்படி பாக்குற? நீ இந்த தாக்கியெல்லாம் விட்டுட்டு எப்ப தமிழ ஒழுங்கா பேசுறியா அப்ப பாக்கலாம். அட இன்னமே நான் இந்தியில பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். இதை வச்சுதான் நம்ம என் பொழப்பை நடக்குது. இல்லன்னா எந்த பையனும் என்ன கூப்பிட மாட்டானுவோ. அது சரியே, எப்ப வச்சுக்கலாம்? எப்ப பாரு இதே பேச்சா? ஊர்ல அவாவா அக்கா பொண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி தராங்க தெரியுமா? நீயும் கீரிய. ஏமே நான் உன்னை எதுல குறைச்சலா வச்சிருக்கிறேன்? தம் துண்டு குழந்தையா இருக்கும் போது உனக்கு பால் வாங்கி கொடுக்கல? கார்பரேட் ஸ்கூல்ல படிச்சுங்க உனக்கு பலப்ப குச்சி வாங்கி கொடுக்கல? அத்த விடு, இப்ப எனக்கு ஒரு மிடி வாங்கி கொடு. மிடியா? பணக்கார வீட்டுல முறவாசம் செய்யற பொண்ணுக்கு மிடி வேற கேக்குதா? இப்ப எல்லாரும் அதான் போட்டுக்கிறாங்க. உனக்கு மிடி தானே ஒண்ணா? ஆமா. வா கமான். இதுல எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கோ. இதுல நல்லாவே இல்ல. இத பாரு. ஐயா நல்லா இருக்குதே. துணிக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போற? அடி போடி, கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடு. இது சினிமாக்காரன் துணிய அப்புறம் வாஷிங் பண்ணிக்கலாம். நீ எடுத்துட்டு போ. வர்த்தா நான் எங்கேயோ போட்டேன். முனிமா இந்த மிடிய போட்டுக்கின்னு முதலாளி கார்ல சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்து போலன்னா அப்படியே மாறிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா பட்டன் தான் மிஞ்சி போச்சு.